அந்த ஊர் முழுவதும் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அழகான ஒரு பங்களா அது. பசுமையான தோட்டங்கள் சூழ்ந்திருந்தன. பெரிய வாசல் வளைவுகளுடன் வெள்ளி சுவர்களில் ஊஞ்சல் போல தொங்கும் பூச்செடிகள் அழகை அதிகரித்தன. அந்த வீட்டின் உரிமையாளர் ரகு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவரது நம்பிக்கைக்குரிய உதவியாளராகவும் கார் ஓட்டுநராகவும் வேலை பார்த்தவன் சதீஷ். சதீஷ் என்றால் ரகுவுக்கு ஒரு தம்பி போன்றான். வீட்டு வேலைகளில் உதவுவான், காரை ஓட்டுவான். தேவைப்பட்டால் இரவு நேரங்களில் கூட ரகுவுடன் இருப்பான். ரகுவின் மனைவி சுமதி அண்ணிக்கு சதீஷ் மிகவும் பிடித்தவன். என் தம்பி என்று அன்போடு அழைப்பாள். அவனது நேர்மை, அமைதி, உழைப்பு எல்லாமே அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஒரு அழகான மாலை நேரம். சூரியன் மெல்ல மறையும் போது சுமதியின் தங்கை கோமதி வெளியூரிலிருந்து தன் மேற்படிப்பை முடித்து வந்து சேர்ந்தாள். கோமதி இளமை ததும்பும் கண்கள் துடிப்புடன் ஒளிரும், சுருள் கூந்தல் காற்றில் ஆடும் ஒரு அழகி. ரயில் நிலையத்துக்கு அவளை அழைத்து வரச் சென்றவன் சதீஷ் தான். கார் ஓட்டிக் கொண்டிருந்த போதே பின்னால் உட்கார்ந்திருந்த கோமதியின் பார்வை அவனை தொட்டது. ரயில் நிலையத்தில் இறங்கிய உடனேயே அவளது கண்கள் சிரித்தன. அந்த சிரிப்பில் ஒரு துடிப்பு, ஒரு வெண்மை இருந்தது. காற்றில் அவளது சுருள் கூந்தல் ஆடிய போது சதீஷின் இதயம் திடீரென தவறியடித்தது. இவள் யார் என்று அவன் மனம் கேட்டது. ஆனால் அவன் வாய் மனமாக இருந்தது. கோமதி வீட்டுக்கு வந்ததிலிருந்து அந்த பங்களா திருவிழா கோலம் பூண்டது. சிரிப்புகள், பேச்சுகள், இனிப்புகள் எல்லாம் நிரம்பின. கோமதி ஒரு பட்டாம்பூச்சி போல வீடு முழுவதும் பறந்து திரிந்தாள். சதீஷை அவள் சதீஷ் என்று பெயர் சொல்லி அழைப்பாள். அந்த அழைப்பில் ஒரு தனி இனிமை இருந்தது. அவன் பெயரைச் சொல்லும்போது அவளது உதடுகள் சற்று விரிந்து சிரிக்கும். சதீஷ் அதை உணர்ந்தான், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவன் வேலைக்காரன், அவள் அண்ணியின் தங்கை. இந்த இடைவெளி அவனுக்கு நினைவூட்டியது. கோமதி வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ரகுவும் சுமதியும் ஒரு குடும்ப விசேஷத்திற்காக வெளியூர் சென்றிருந்தனர். வீட்டில் சதீஷும் கோமதியும் மட்டுமே இருந்தனர். வீடு அமைதியாக இருந்தது. பறவைகள் மட்டும் இனிமையாக பாடின. கோமதி குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றாள். வெந்நீர் அவள் உடலில் பட்டு அவளது இளமை மலர்ந்தது போல இருந்தது. அவள் மனம் சதீஷை நினைத்தது. அவனது அமைதியான பார்வை, சிரிக்கும்போது வரும் சிறு குழி. திடீரென ஒரு பூச்சி அவள் முன் பறந்தது. பயத்தில் அவள் கத்தினாள், சதீஷ், சீக்கிரம் வா ப்ளீஸ், இங்கே ஏதோ இருக்கு. வெளியே தோட்டத்தில் செடிகளை பராமரித்துக் கொண்டிருந்த சதீஷ் அந்த அலறலை கேட்டு இதயம் பதறியது. கோமதி என்று கத்தியபடி ஓடி வந்தான். குளியலறை கதவை தட்டினான். என்னாச்சு? கதவை திர். கோமதி. கோமதி யோசிக்கவில்லை. ஈரமான உடலில் ஒரு வெள்ளை துண்டை மட்டும் சுற்றி கொண்டு கதவை திறந்தாள். அந்த பூச்சி என்று நடுங்கியபடி சட்டென்று சதீஷின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். சதீஷ் உறைந்து போனான். அவனது கைகள் தொங்கின. எங்கு வைப்பது என்று தெரியவில்லை. அவளது நனைந்த உடலின் கதகதப்பு அவனை தீண்டியது. ஈரமான கூந்தலில் இருந்து வரும் வாசனை, ஷாம்பு மணமும் மழை மணமும் கலந்தது, அவனை தள்ளாட வைத்தது. அவன் மெதுவாக அந்த பூச்சியை விரட்டினான். கோமதி, பூச்சி போயிருச்சு என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவள் மெதுவாக விலகினாள். நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் பயம் மறைந்து ஒரு மெல்லிய நாணம் பரவியது. அவளது உதடுகள் குளிரில் லேசாக துடித்தன. சதீஷ் தன்னை அறியாமல் அவள் ஈரமான கன்னத்தை தொட்டான். அவன் கட்டை விரல் அவள் இதழோரம் மெல்ல உரசியது. அந்த ஒரு நொடியில் அவர்களுக்குள் மின்சாரம் பாய்ந்தது. ஒரு தீண்டல், ஒரு உணர்வு, ஒரு தொடக்கம். அதற்கு பிறகு அவர்களுக்கிடையே ஒரு புரியாத நெருக்கம் உருவானது. அண்ணி இல்லாத நேரங்களில் கோமதி சமையலறைக்கு வந்து சதீஷுக்கு உதவுவாள். சிரிப்புகள், பார்வைகள், சிறு தொடுகைகள் எல்லாம் அதிகரித்தன. ஒரு மழைநாள் மாலை வானம் கருத்து மழை கொட்டியது. கோமதி சமையலறையில் கோதுமை மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். அவள் கைகள் மாவில் மூழ்கி வெள்ளை நிறத்தில் இருந்தன. சதீஷ் பின்னால் வந்து மெதுவாக அவள் இடையை சுற்றி அணைத்தான். சதீஷ், விடு, கையில் மாவு இருக்கு என்று அவள் சினுங்கினாள். ஆனால் அவள் குரலில் ஒரு வெட்கம் கலந்திருந்தது. பரவாயில்லை என்று அவன் சொன்னான். அவளது பின்புறம் நின்று அணைத்தபடி அவள் கையுடன் சேர்ந்து மாவை பிசைந்தான். அவன் கை அவள் கையை தொட்டது. அந்த தொடுதலில் ஒரு வெப்பம் பரவியது. கோமதி சிலிர்த்து போய் திரும்பினாள். அவன் அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான். நீ பிசைந்த மாவை விட உன் கன்னங்கள் மென்மையாக இருக்கின்றன என்று மெல்ல முணுமுணுத்தான். அவள் அவன் சட்டையில் மாவு படிந்த கைகளால் அவனை அணைத்தாள். சதீஷ், யாராவது பார்த்துட்டா என்று மூச்சரைக்கச் சொன்னாள். யாரும் வரமாட்டாங்க என்று அவன் அவள் காதோரம் கிசுகிசுத்தான்.
அவன் உதடுகள் அவள் கழுத்தில் மென்மையாக பதிந்தன. அவள் திரும்பி அவன் சட்டையை பிடித்து அவன் உதடுகளில் தன் முத்தத்தை அளித்தாள். மழையின் குளிர்ச்சியை விட அவர்களின் காதல் வெப்பம் அறையை நிரப்பியது. அந்த மழை அவர்களின் காதலுக்கு சாட்சியாக இருந்தது. அந்த முதல் முத்தத்திற்கு பிறகு சதீஷும் கோமதியும் ஒருவரோடொருவர் இணைந்தனர். ஆனால் அது ஒரு ரகசிய காதல். வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது அவர்கள் பார்வைகளால் மட்டுமே பேசினர். சிறு தருணங்கள், ஒரு கணம் கைகள் தொடுவது, ஒரு சிரிப்பை பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு போதையாக இருந்தன. அந்த முதல் முத்தத்திற்கு பிறகு சதீஷும் கோமதியும் ஒருவரோடொருவர் இணைந்தனர். ஆனால் அது ஒரு ரகசிய காதல். வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது அவர்கள் பார்வைகளால் மட்டுமே பேசினர். கோமதி சமையலறையில் இருக்கும்போது சதீஷ் அங்கு வருவான். ஒரு கணம் கைகள் தொடும், ஒரு சிரிப்பு பகிர்ந்து கொள்ளும். அந்த சிறு தருணங்கள் அவர்களுக்கு போதையாக இருந்தன. நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் உணர்வுகள் ஆழமாயின. ஒரு இரவு மாடியில் நிலவொளியில் அமர்ந்திருந்தனர். காற்று மெல்ல வீசியது. கோமதியின் கண்களில் கண்ணீர் துளித்தது. சதீஷ், நமக்கு இது செட் ஆகுமா? நீ இங்கே வேலை செய்யும் உதவியாளன், நான் அண்ணியின் தங்கை. அண்ணன் அன்னைக்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? சமூகம் என்ன சொல்லும்? எல்லோரும் எங்களை தாழ்வாக பார்ப்பார்களே என்று அவள் குரல் தழுதழுத்தது. சதீஷ் அவளை இறுக அணைத்தான். அவள் கண்ணீரை துடைத்தான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. கோமதி, உன் அண்ணன் என்னை கொன்றாலும் கவலையில்லை. நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வேன். உன்னை ஒரு ராணியைப் போல பார்த்து கொள்வேன். நான் சொந்தமாக உழைத்து உனக்கு தகுதியான வாழ்க்கை தருவேன். இது வாக்கு. அவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த வாக்குறுதி அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது. இருவரும் முடிவு செய்தனர். உண்மையை ரகுவிடம் சொல்ல வேண்டும். இனி ரகசியமாக வாழ முடியாது. அடுத்த சில நாட்களில் சதீஷ் மனதை தயார் செய்தான். ஒரு ஞாயிறு மாலை ரகு தனியாக அமர்ந்திருந்த போது சதீஷ் அவரிடம் சென்றான். கால்கள் நடுங்கினாலும் குரல் தெளிவாக இருந்தது. அண்ணா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ரகு ஆச்சரியமாக பார்த்தார். என்ன சதீஷ், சொல்லு. சதீஷ் கீழே உட்கார்ந்து காலில் விழுந்தான். நான் கோமதியை உயிராக காதலிக்கிறேன். வெறும் வேலைக்காரனாக அல்ல, அவளது கணவனாக இருக்க விரும்புகிறேன். அவளும் என்னை நேசிக்கிறாள். தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். ரகு முதலில் அதிர்ந்து போனார். அவர் முகம் சிவந்தது. கோபம், ஆச்சரியம், வருத்தம் எல்லாம் கலந்தது. நீ என்ன சொல்ற? கோமதி என் தங்கை. நீ இங்கே வேலை செய்றவன். இது எப்படி சாத்தியம்? சமூகம் என்ன சொல்லும்? என் குடும்ப பெயருக்கு என்ன ஆகும்? சதீஷ் தலையை தாழ்த்தி நின்றான். அண்ணா, நான் உங்கள் நம்பிக்கையை உடைக்கவில்லை. ஆனால் காதல் நம்மை தேடி வந்திருக்கு. நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். என்னை சோதனை செய்யுங்கள். அப்போதுதான் கோமதி உள்ளே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அண்ணா, இது உண்மை. நான் சதீஷை நேசிக்கிறேன். அவன் எனக்கெல்லாம். அவனை தவிர வேறு யாரையும் நான் ஏற்க மாட்டேன். தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள். ரகு நீண்ட நேரம் மனமாக இருந்தார். அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. குடும்பம், சமூகம், தங்கையின் மகிழ்ச்சி. இறுதியாக அவர் மெதுவாக பேசினார். நான் உடனடியாக சம்மதிக்க முடியாது. ஆனால் உங்கள் இருவரின் நேர்மையை பார்க்கிறேன். கோமதியின் பிடிவாதத்தையும் பார்க்கிறேன். ஒரு நிபந்தனை. சதீஷ் தலையசைத்தான். என்ன நிபந்தனை அண்ணா? நீ சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும். என் தங்கையை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலைக்காரனாக அல்ல, சுயம்பதியாக வாழ வேண்டும். அதை நீ நிரூபித்தால் நான் சம்மதிக்கிறேன். சதீஷின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. செய்கிறேன் அண்ணா. உங்கள் நம்பிக்கையை நான் காப்பேன். அதற்கு பிறகு சதீஷ் முயற்சி செய்தான். ரகு சில உதவிகளை செய்தார். ஆலோசனை, சிறு முதலீடு. சதீஷ் ஒரு சிறிய கார் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கினான். முதலில் சிரமங்கள் இருந்தன. வாடிக்கையாளர்கள் குறைவு, போட்டி அதிகம். ஆனால் சதீஷின் உழைப்பும் நேர்மையும் வென்றன. விரைவில் நல்ல பெயர் கிடைத்தது. கார்கள் அதிகரித்தன, ஊழியர்கள் வந்தனர். சில மாதங்களில் சதீஷ் தன் காலில் நின்றான். ரகு மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தார். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. கோமதியின் திருமணம் மிக விமரிசையாக நடந்தது. ஊர் முழுவதும் பேசியது. வேலைக்காரனின் காதல் வெற்றி பெற்ற கதை. சுமதி அண்ணி கண்ணீருடன் ஆசிர்வதித்தாள். என் தம்பி இப்போது என் மாமனார் மகன் என்று சிரித்தாள். இப்போது அவர்கள் அதே ஊரில் ஒரு அழகான சொந்த வீட்டில் வசிக்கிறார்கள். சிறிய தோட்டம், வாசலில் ஊஞ்சல், இரவில் நிலவொளி. இரவு நேரங்களில் சதீஷ் கோமதியின் மடியில் படுத்து கவிதைகள் வாசிப்பான். மழை வரும்போது உன் நினைவு வருது.
என்று அவன் சொல்வான். கோமதி அவன் கூந்தலில் விரல்களை ஆட்டி, அந்த குளியலறை பூச்சி இன்னும் நினைவிருக்கு என்று சிரிப்பாள். ஒவ்வொரு மழையினாலும் அவர்கள் அந்த பழைய சம்பவத்தை நினைத்து ஒருவரை ஒருவர் இறுக அணைத்துக் கொள்வார்கள். மழை துளிகள் ஜன்னலில் விழும்போது அவர்களின் காதல் மீண்டும் பூக்கும். திருமணத்திற்கு பிறகான முதல் வருடங்கள் அவர்களுக்கு தேனிலவு போன்றவை. சதீஷின் சிறிய கார் டிராவல்ஸ் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து கார்களை சுத்தம் செய்வான். வாடிக்கையாளர்களுடன் பேசுவான். மாலை 6 மணிக்கு வீடு திரும்புவான். கோமதி வீட்டை ஒரு சிறிய சொர்க்கமாக மாற்றினாள். சமையலறையில் புதிய சமையல் முயற்சிகள், தோட்டத்தில் புதுச்செடிகள் நடுதல், இரவில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து சதீஷுடன் பேசுதல். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதெல்லாம் முதல் சந்திப்பு நாள் நினைவுக்கு வரும். அந்த ரயில் நிலைய பார்வை, அந்த குளியலறை தருணம், அந்த மழை முத்தம். ஒரு மழை நாள் மாலை வீட்டு மாடியில் அமர்ந்திருந்தனர். மின்சாரம் போயிருந்தது. கோமதி ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தாள். ஒளியில் அவள் முகம் மென்மையாக ஒளிர்ந்தது. சதீஷ், இன்னும் என்னை அண்ணி வீட்டு தங்கை மாதிரி பார்க்கிறியா என்று கேட்டாள். சதீஷ் சிரித்தான். இல்ல, இப்போ நீ என் உலகம், என் மனைவி, என் காதலி, என் எல்லாம். அவள் அணைத்து மழை பெய்யறப்போ எல்லாம் அந்த பழைய நாள் நினைவுக்கு வருது. உன் ஈரக்குந்த வாசனை, உன் நடுக்கம், உன் முதல் முத்தம் என்றான். கோமதி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த பூச்சி இல்லைனா நம்ம கதை இல்ல. அது தேவதை மாதிரி வந்து நம்மை இணைச்சது. அவர்கள் மழை சத்தத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். காதல் இன்னும் புதுமையாக இருந்தது. 2ஆம் வருடம் கோமதி கர்ப்பமானாள். சதீஷ் மகிழ்ச்சியில் பறந்தான். அவன் அவளுக்கு எல்லா வசதியும் செய்தான். டாக்டர் பார்வை, ஊட்டச்சத்து உணவுகள். இரவில் தூக்கம் வராமல் இருந்தால் கதை சொல்லி தூங்க வைப்பான். கோமதி சிரித்தபடி, நீ இப்போ என்னை ராணி மாதிரி பார்க்கிறியே, உன் வாக்கு நிறைவேறுது என்றாள். பிரசவ நாள் அருகில் வந்தபோது வெளியே பெரிய மழை பெய்தது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சதீஷ் காரை ஓட்டினான். மழை அடித்தது, ஆனால் அவன் மனம் அமைதியாக இருந்தது. மருத்துவமனையில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சதீஷ் கண்ணீர் வழிய பார்த்தான். இவதான் நம்ம காதலோட பலன் என்றான். குழந்தைக்கு பெயர் வைத்தனர் மழை. மழையின் வாசனையில் மலர்ந்த அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மழை வளர்ந்தாள். கண்கள் கோமதியைப் போல பிரகாசமானவை, சிரிப்பு சதீஷை போல அடக்கமானது. அவள் 5 வயதான போது ஒரு மழை நாளில் வெளியே ஓடி மழையில் நனைந்தாள். கோமதி பயந்து, மழை உள்ளவா என்று கத்தினாள். சதீஷ் சிரித்து, விடு, அவளுக்கு மழை இரத்தத்தில் இருக்கு என்றான். அவன் மழையை தூக்கி மூவரும் மழையில் ஆடினர். அந்த தருணத்தில் கோமதி நினைத்தாள், இதுதான் மகிழ்ச்சி. நம்ம காதல் இப்போ குடும்பமா மாறியிருக்கு. மழை வளர்ந்து 10 வயதானாள். அவள் பள்ளியில் முதல் ரேங்க் எடுத்தாள். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, அப்பா அம்மா உங்க லவ் ஸ்டோரி எனக்கு சொல்லுங்க என்றாள். சதீஷும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அவர்கள் முழு கதையை சொன்னார்கள். ரயில் நிலையம், பூச்சி, மழை மாவு, முதல் அணைப்பு, அண்ணனிடம் சொன்னது திருமணம். மழை கண்கள் விரிய, வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்றீங்களா என்றாள். கோமதி சிரித்து, ஆமா கண்ணு, ஒவ்வொரு மழையினாலும் நம்ம காதல் புதுசா ஆரம்பிக்குது என்றாள். ஆனால் வாழ்க்கை சோதனைகள் இல்லாமல் இல்லை. சதீஷின் தொழிலில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஒரு முக்கிய வாடிக்கையாளர் சென்றார். வங்கி கடன் அழுத்தம் அதிகரித்தது. சதீஷ் இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தான். கோமதி அவனருகில் அமர்ந்து, நாம சேர்ந்தா எதையும் கடந்துடலாம். என் நகைகளை விற்று உதவி செய்கிறேன் என்றாள். சதீஷ் கண்ணீருடன், இல்ல, உன் நகை உன் மரியாதை, நான் சமாளிப்பேன் என்றான். அவன் கடினமாக உழைத்தான். புதிய ட்ரிப் எடுத்தான். இரவு நேர டிரைவ் செய்தான். புது வாடிக்கையாளர்களை தேடினான். மெதுவாக தொழில் மீண்டது. இப்போது அவரிடம் 15 கார்கள், ஒரு சிறிய ஆபீஸ், நல்ல ஊழியர்கள். ரகு அண்ணா வந்து பார்த்து, நீ என் தங்கையை நன்றா பார்த்துக்கிட்ட, நான் பெருமைப்படுறேன் என்றார். சுமதி அண்ணி மழையை தூக்கி, இவ என் பேத்தி என்று மகிழ்ந்தாள். மழை 15 வயதானாள். அவள் கல்லூரியில் சேர்ந்தாள். ஒரு மழை நாள் இரவு வீட்டில் மூவரும் அமர்ந்திருந்தனர். மின்சாரம் போயிருந்தது. மெழுகுவர்த்தி ஒளியில் சதீஷ் கோமதியின் கையை பிடித்தான். இன்னும் உன்னை முதல் முறை பார்த்த மாதிரி உணர்றேன் என்றான். கோமதி சிரித்து, நானும்தான். நம்ம காதல் மழை மாதிரி, சில சமயம் புயலா, சில சமயம் தூறலா, ஆனா எப்பவும் நிலைச்சிருக்கு. மழை குழந்தை சிரித்தாள். அப்போ நான் அந்த பூச்சியோட சின்ன வருஷனா இருக்கேன் போல. மூவரும் சிரித்தனர். வருடங்கள் சென்றன. சதீஷும் கோமதியும் வயதானாலும் அவர்களின் காதல் இளமையாகவே இருந்தது. ஒரு மாலை பெரிய மழை பெய்தது.
அவர்கள் ஜன்னல் ஓரம் நின்று மழையை பார்த்தனர். சதீஷ் அவளை இறுக அணைத்தான். இன்னும் உன்னை விடமாட்டேன், என்னாலும் விட முடியாது என்றாள் கோமதி. வெளியே மழை கொட்டியது. அவர்களின் காதலுக்கு என்றும் சாட்சியாக என்றும் புதிதாக வருடங்கள் வேகமாக ஓடின. மழை இப்போது 20 வயதை எட்டியிருந்தாள். கல்லூரியில் சிறப்பாக படித்து ஒரு நல்ல டிகிரியுடன் வெளியே வந்தாள். அவள் கண்கள் இன்னும் கோமதியைப் போல பிரகாசமாக ஒளிர்ந்தன. சிரிப்பு சதீஷின் அடக்கமான ஸ்டைலை பிரதிபலித்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு புது துடிப்பு இருந்தது. தன் பெற்றோரின் காதல் கதையை பார்த்து வளர்ந்தவள். அவளும் உண்மையான காதலை தேடத் தொடங்கினாள். ஒரு மாலை வீட்டுத் தோட்டத்தில் மழை பெய்து கொண்டிருந்தது. சதீஷும் கோமதியும் ஜன்னல் ஓரம் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தனர். மழை குழந்தை உள்ளே வந்தாள், ஈரமான கூந்தலுடன், கையில் ஒரு புத்தகம். அம்மா, அப்பா, இன்னும் மழை பெய்யறப்போ எல்லாம் நீங்க 2 பேரும் இப்படி நின்னு பாப்பீங்க. உங்க காதல் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு ஒரு டவுட், நான் எப்போ இப்படி ஒரு காதலை கண்டுபிடிப்பேன்? கோமதி சிரித்தாள். அவளை அருகில் இழுத்து அணைத்தாள். கண்ணு, காதல் வர்றப்போ தெரியும். அது பூச்சி மாதிரி சடனா வரும், அல்லது மழை மாதிரி மெதுவா பெய்யும். ஆனா உண்மையானது என்றால் அது உன்னை மாற்றிடும். சதீஷ் தலையசைத்தான். ஆமா மழை, நாங்க 2 பேரும் சாதாரணமா தொடங்கினோம். ஆனா காதல் எங்களை சாதாரணமா விடல. உன் அம்மா பயந்து என் மார்பில் ஒளிஞ்சப்போதான் எல்லாம் ஆரம்பிச்சது. இப்போ பாரு, நீ எங்களோட பலன். மழை சிரித்தாள். அந்த பூச்சி ஸ்டோரியா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. உங்க அப்பா டிரைவரா இருந்தாரா, இப்போ பிசினஸ் ஓனரா?ன்னு கேட்டாங்க. நான் பெருமையா சொன்னேன், ஆமா, லவ் வின்ஸ் எல்லாம். அந்த இரவு மூவரும் பழைய போட்டோ ஆல்பமை எடுத்து பார்த்தனர். திருமண புகைப்படங்கள், மழை பிறந்த நாள், சதீஷின் முதல் கார் டிராவல்ஸ், ஆபீஸ் ஓபனிங், எல்லாமே நினைவுகளை கொண்டு வந்தது. சில மாதங்களுக்கு பிறகு மழைக்கு ஒரு புது சாப்டர் ஆரம்பமானது. அவள் காலேஜில் ஒரு நண்பனை சந்தித்தாள். அவன் பெயர் அர்ஜுன். அமைதியானவன், நேர்மையானவன், சதீஷை போல உழைப்பாளி. அவர்கள் இருவரும் லைப்ரரியில் சந்தித்து பேச ஆரம்பித்தனர். மெதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பமானது. பிறகு ஃபீலிங்ஸ். ஒரு மழை நாள் மாலை மழை வீட்டுக்கு வந்தாள், கண்கள் ஒளிர. அம்மா, அப்பா, எனக்கு ஒருத்தர் மேல லைக் இருக்கு. அவன் ரொம்ப குட் பர்சன். ஆனா நான் பயப்படுறேன். சமூகம், ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்லும்? கோமதி சிரித்தாள். எனக்கு தெரியும் அந்த ஃபீலிங். நான் உன் வயசுல இருந்தப்போ உன் அப்பா டிரைவரா இருந்தார். ஆனா காதல் அந்த பேரியர்ஸை கிராஸ் பண்ணுச்சு. நீ உன் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணு, நாங்க உன்னோட இருப்போம். சதீஷ் தலையசைதான். மழை, அவனை வீட்டுக்காரே, நாங்க பாக்குறோம். உன் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். அர்ஜுன் வீட்டுக்கு வந்தான். அவன் நேர்மையும் பணிவும் சதீஷையும் கோமதியையும் கவர்ந்தது. அவர்கள் அவனிடம் பேசினர், கேட்டனர். இறுதியில் சதீஷ் சொன்னார், அர்ஜுன், மழை எங்களோட உயிர். அவளை மகிழ்ச்சியா வைச்சா போதும். ஆனா ப்ராமிஸ் பண்ணு, எப்பவும் அவளை ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு. அர்ஜுன் உறுதியாக தலையசைத்தான். சார், ப்ராமிஸ். அவள் என் உலகம். நாட்கள் சென்றன. மழைக்கும் அர்ஜுனுக்கும் காதல் வளர்ந்தது. ஒரு மழை நாளில் அவர்கள் முதல் முத்தத்தை பகிர்ந்தனர். அது அவர்களின் பெற்றோரின் கதையை நினைவூட்டியது. சதீஷும் கோமதியும் வயதானாலும் அவர்களின் காதல் இளமையாகவே இருந்தது. சதீஷின் டிராவல்ஸ் கம்பெனி இப்போது பெரியதாக வளர்ந்தது. 50 கார்கள், பல பிரான்ச்கள், நல்ல ஊழியர்கள். ரகு அண்ணாவும் சுமதி அண்ணியும் அடிக்கடி வந்து பார்ப்பார்கள். என் தம்பி இப்போ சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் என்று சுமதி பெருமிதத்துடன் சொல்வாள். ஒரு பெரிய மழை நாள் குடும்பம் முழுவதும் சேர்ந்தது. மழை திருமணத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். வீடு அலங்காரமாக இருந்தது. பூக்கள், விளக்குகள், இனிப்புகள். திருமண நாள். மழை அழகான சிவப்பு சேலையில் இருந்தால். அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்தான். சதீஷ் கண்ணீருடன் அவளை கட்டிப்பிடித்தான். கண்ணு, உன் அம்மா மாதிரி ஹாப்பி ஆயிரு, உன் அப்பா மாதிரி ஸ்ட்ராங் ஆயிரு. கோமதி அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். மழை, உன் பேருக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கை மழை மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். திருமணம் விமரிசையாக நடந்தது. ஊர் மக்கள் வந்து வாழ்த்தினர். அந்த வேலைக்காரன் கதை இப்போ தலைமுறை தாண்டி தொடருது என்று பேசினர். திருமணத்திற்கு பிறகு மழையும் அர்ஜுனும் தங்கள் சொந்த வாழ்க்கையை ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் அடிக்கடி பெற்றோர் வீட்டுக்கு வருவார்கள். ஒரு மழை நாள் மழை தன் குழந்தையை பெண் தூக்கி கொண்டு வந்தாள். அம்மா, அப்பா, இவளுக்கு பெயர் வச்சுட்ட, மேகம். உங்க காதலோட கண்டினியூஷன். சதீஷ் கண்ணீர் வழிய சிரித்தான். மழைக்கு மேகம் பெர்ஃபெக்ட். இப்போது குடும்பம் பெரிதாகியது. மழை மேகத்தை தூக்கி, உன் அம்மா அப்பா காதல் ஸ்டோரியை உனக்கு சொல்லுவேன் என்றாள். சதீஷும் கோமதியும் ஜன்னல் ஓரம் நின்று மழையை பார்த்தனர்.
சதீஷ் அவளை இறுக அணைத்தான். இன்னும் உன்னை விடமாட்டேன். கோமதி சிரித்தாள். என்னாலும் விட முடியாது, நம்ம காதல் மழை மாதிரி, என்றும் புதுசா என்றும் நிலைச்சு. வெளியே மழை கொட்டியது. அது அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மட்டுமல்ல, இப்போது அடுத்த தலைமுறைக்கும் அதற்கு அடுத்ததற்கும் அந்த ஊர் முழுவதும் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அழகான ஒரு பங்களா அது. பசுமையான தோட்டங்கள் சூழ்ந்திருந்தன. பெரிய வாசல் வளைவுகளுடன் வெள்ளி சுவர்களில் ஊஞ்சல் போல தொங்கும் பூச்செடிகள் அழகை அதிகரித்தன. அந்த வீட்டின் உரிமையாளர் ரகு ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவரது நம்பிக்கைக்குரிய உதவியாளராகவும் கார் ஓட்டுநராகவும் வேலை பார்த்தவன் சதீஷ். சதீஷ் என்றால் ரகுவுக்கு ஒரு தம்பி போன்றான். வீட்டு வேலைகளில் உதவுவான், காரை ஓட்டுவான். தேவைப்பட்டால் இரவு நேரங்களில் கூட ரகுவுடன் இருப்பான். ரகுவின் மனைவி சுமதி அண்ணிக்கு சதீஷ் மிகவும் பிடித்தவன். என் தம்பி என்று அன்போடு அழைப்பாள். அவனது நேர்மை, அமைதி, உழைப்பு எல்லாமே அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஒரு அழகான மாலை நேரம். சூரியன் மெல்ல மறையும் போது சுமதியின் தங்கை கோமதி வெளியூரிலிருந்து தன் மேற்படிப்பை முடித்து வந்து சேர்ந்தாள். கோமதி இளமை ததும்பும் கண்கள் துடிப்புடன் ஒளிரும், சுருள் கூந்தல் காற்றில் ஆடும் ஒரு அழகி. ரயில் நிலையத்துக்கு அவளை அழைத்து வரச் சென்றவன் சதீஷ் தான். கார் ஓட்டிக் கொண்டிருந்த போதே பின்னால் உட்கார்ந்திருந்த கோமதியின் பார்வை அவனை தொட்டது. ரயில் நிலையத்தில் இறங்கிய உடனேயே அவளது கண்கள் சிரித்தன. அந்த சிரிப்பில் ஒரு துடிப்பு, ஒரு வெண்மை இருந்தது. காற்றில் அவளது சுருள் கூந்தல் ஆடிய போது சதீஷின் இதயம் திடீரென தவறியடித்தது. இவள் யார் என்று அவன் மனம் கேட்டது. ஆனால் அவன் வாய் மனமாக இருந்தது. கோமதி வீட்டுக்கு வந்ததிலிருந்து அந்த பங்களா திருவிழா கோலம் பூண்டது. சிரிப்புகள், பேச்சுகள், இனிப்புகள் எல்லாம் நிரம்பின. கோமதி ஒரு பட்டாம்பூச்சி போல வீடு முழுவதும் பறந்து திரிந்தாள். சதீஷை அவள் சதீஷ் என்று பெயர் சொல்லி அழைப்பாள். அந்த அழைப்பில் ஒரு தனி இனிமை இருந்தது. அவன் பெயரைச் சொல்லும்போது அவளது உதடுகள் சற்று விரிந்து சிரிக்கும். சதீஷ் அதை உணர்ந்தான், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அவன் வேலைக்காரன், அவள் அண்ணியின் தங்கை. இந்த இடைவெளி அவனுக்கு நினைவூட்டியது. கோமதி வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ரகுவும் சுமதியும் ஒரு குடும்ப விசேஷத்திற்காக வெளியூர் சென்றிருந்தனர். வீட்டில் சதீஷும் கோமதியும் மட்டுமே இருந்தனர். வீடு அமைதியாக இருந்தது. பறவைகள் மட்டும் இனிமையாக பாடின. கோமதி குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றாள். வெந்நீர் அவள் உடலில் பட்டு அவளது இளமை மலர்ந்தது போல இருந்தது. அவள் மனம் சதீஷை நினைத்தது. அவனது அமைதியான பார்வை, சிரிக்கும்போது வரும் சிறு குழி. திடீரென ஒரு பூச்சி அவள் முன் பறந்தது. பயத்தில் அவள் கத்தினாள், சதீஷ், சீக்கிரம் வா ப்ளீஸ், இங்கே ஏதோ இருக்கு. வெளியே தோட்டத்தில் செடிகளை பராமரித்துக் கொண்டிருந்த சதீஷ் அந்த அலறலை கேட்டு இதயம் பதறியது. கோமதி என்று கத்தியபடி ஓடி வந்தான். குளியலறை கதவை தட்டினான். என்னாச்சு? கதவை திர். கோமதி. கோமதி யோசிக்கவில்லை. ஈரமான உடலில் ஒரு வெள்ளை துண்டை மட்டும் சுற்றி கொண்டு கதவை திறந்தாள். அந்த பூச்சி என்று நடுங்கியபடி சட்டென்று சதீஷின் மார்பில் முகம் புதைத்து அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். சதீஷ் உறைந்து போனான். அவனது கைகள் தொங்கின. எங்கு வைப்பது என்று தெரியவில்லை. அவளது நனைந்த உடலின் கதகதப்பு அவனை தீண்டியது. ஈரமான கூந்தலில் இருந்து வரும் வாசனை, ஷாம்பு மணமும் மழை மணமும் கலந்தது, அவனை தள்ளாட வைத்தது. அவன் மெதுவாக அந்த பூச்சியை விரட்டினான். கோமதி, பூச்சி போயிருச்சு என்று மெல்லிய குரலில் சொன்னான். அவள் மெதுவாக விலகினாள். நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் பயம் மறைந்து ஒரு மெல்லிய நாணம் பரவியது. அவளது உதடுகள் குளிரில் லேசாக துடித்தன. சதீஷ் தன்னை அறியாமல் அவள் ஈரமான கன்னத்தை தொட்டான். அவன் கட்டை விரல் அவள் இதழோரம் மெல்ல உரசியது. அந்த ஒரு நொடியில் அவர்களுக்குள் மின்சாரம் பாய்ந்தது. ஒரு தீண்டல், ஒரு உணர்வு, ஒரு தொடக்கம். அதற்கு பிறகு அவர்களுக்கிடையே ஒரு புரியாத நெருக்கம் உருவானது. அண்ணி இல்லாத நேரங்களில் கோமதி சமையலறைக்கு வந்து சதீஷுக்கு உதவுவாள். சிரிப்புகள், பார்வைகள், சிறு தொடுகைகள் எல்லாம் அதிகரித்தன. ஒரு மழைநாள் மாலை வானம் கருத்து மழை கொட்டியது. கோமதி சமையலறையில் கோதுமை மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். அவள் கைகள் மாவில் மூழ்கி வெள்ளை நிறத்தில் இருந்தன. சதீஷ் பின்னால் வந்து மெதுவாக அவள் இடையை சுற்றி அணைத்தான். சதீஷ், விடு, கையில் மாவு இருக்கு என்று அவள் சினுங்கினாள். ஆனால் அவள் குரலில் ஒரு வெட்கம் கலந்திருந்தது. பரவாயில்லை என்று அவன் சொன்னான். அவளது பின்புறம் நின்று அணைத்தபடி அவள் கையுடன் சேர்ந்து மாவை பிசைந்தான். அவன் கை அவள் கையை தொட்டது. அந்த தொடுதலில் ஒரு வெப்பம் பரவியது. கோமதி சிலிர்த்து போய் திரும்பினாள். அவன் அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான். நீ பிசைந்த மாவை விட உன் கன்னங்கள் மென்மையாக இருக்கின்றன என்று மெல்ல
முணுமுணுத்தான். அவள் அவன் சட்டையில் மாவு படிந்த கைகளால் அவனை அணைத்தாள். சதீஷ், யாராவது பார்த்துட்டா என்று மூச்சரைக்கச் சொன்னாள். யாரும் வரமாட்டாங்க என்று அவன் அவள் காதோரம் கிசுகிசுத்தான். அவன் உதடுகள் அவள் கழுத்தில் மென்மையாக பதிந்தன. அவள் திரும்பி அவன் சட்டையை பிடித்து அவன் உதடுகளில் தன் முத்தத்தை அளித்தாள். மழையின் குளிர்ச்சியை விட அவர்களின் காதல் வெப்பம் அறையை நிரப்பியது. அந்த மழை அவர்களின் காதலுக்கு சாட்சியாக இருந்தது. அந்த முதல் முத்தத்திற்கு பிறகு சதீஷும் கோமதியும் ஒருவரோடொருவர் இணைந்தனர். ஆனால் அது ஒரு ரகசிய காதல். வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது அவர்கள் பார்வைகளால் மட்டுமே பேசினர். சிறு தருணங்கள், ஒரு கணம் கைகள் தொடுவது, ஒரு சிரிப்பை பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு போதையாக இருந்தன. அந்த முதல் முத்தத்திற்கு பிறகு சதீஷும் கோமதியும் ஒருவரோடொருவர் இணைந்தனர். ஆனால் அது ஒரு ரகசிய காதல். வீட்டில் அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது அவர்கள் பார்வைகளால் மட்டுமே பேசினர். கோமதி சமையலறையில் இருக்கும்போது சதீஷ் அங்கு வருவான். ஒரு கணம் கைகள் தொடும், ஒரு சிரிப்பு பகிர்ந்து கொள்ளும். அந்த சிறு தருணங்கள் அவர்களுக்கு போதையாக இருந்தன. நாட்கள் செல்லச் செல்ல அவர்களின் உணர்வுகள் ஆழமாயின. ஒரு இரவு மாடியில் நிலவொளியில் அமர்ந்திருந்தனர். காற்று மெல்ல வீசியது. கோமதியின் கண்களில் கண்ணீர் துளித்தது. சதீஷ், நமக்கு இது செட் ஆகுமா? நீ இங்கே வேலை செய்யும் உதவியாளன், நான் அண்ணியின் தங்கை. அண்ணன் அன்னைக்கு தெரிந்தால் என்ன செய்வார்கள்? சமூகம் என்ன சொல்லும்? எல்லோரும் எங்களை தாழ்வாக பார்ப்பார்களே என்று அவள் குரல் தழுதழுத்தது. சதீஷ் அவளை இறுக அணைத்தான். அவள் கண்ணீரை துடைத்தான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. கோமதி, உன் அண்ணன் என்னை கொன்றாலும் கவலையில்லை. நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வேன். உன்னை ஒரு ராணியைப் போல பார்த்துக் கொள்வேன். நான் சொந்தமாக உழைத்து உனக்கு தகுதியான வாழ்க்கை தருவேன். இது வாக்கு. அவன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அந்த வாக்குறுதி அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது. இருவரும் முடிவு செய்தனர். உண்மையை ரகுவிடம் சொல்ல வேண்டும். இனி ரகசியமாக வாழ முடியாது. அடுத்த சில நாட்களில் சதீஷ் மனதை தயார் செய்தான். ஒரு ஞாயிறு மாலை ரகு தனியாக அமர்ந்திருந்த போது சதீஷ் அவரிடம் சென்றான். கால்கள் நடுங்கினாலும் குரல் தெளிவாக இருந்தது. அண்ணா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். ரகு ஆச்சரியமாக பார்த்தார். என்ன சதீஷ், சொல்லு. சதீஷ் கீழே உட்கார்ந்து காலில் விழுந்தான். நான் கோமதியை உயிராக காதலிக்கிறேன். வெறும் வேலைக்காரனாக அல்ல, அவளது கணவனாக இருக்க விரும்புகிறேன். அவளும் என்னை நேசிக்கிறாள். தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். ரகு முதலில் அதிர்ந்து போனார். அவர் முகம் சிவந்தது. கோபம், ஆச்சரியம், வருத்தம் எல்லாம் கலந்தது. நீ என்ன சொல்ற? கோமதி என் தங்கை. நீ இங்கே வேலை செய்றவன். இது எப்படி சாத்தியம்? சமூகம் என்ன சொல்லும்? என் குடும்ப பெயருக்கு என்ன ஆகும்? சதீஷ் தலையை தாழ்த்தி நின்றான். அண்ணா, நான் உங்கள் நம்பிக்கையை உடைக்கவில்லை. ஆனால் காதல் நம்மை தேடி வந்திருக்கு. நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன். என்னை சோதனை செய்யுங்கள். அப்போதுதான் கோமதி உள்ளே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அண்ணா, இது உண்மை. நான் சதீஷை நேசிக்கிறேன். அவன் எனக்கெல்லாம். அவனை தவிர வேறு யாரையும் நான் ஏற்க மாட்டேன். தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள். ரகு நீண்ட நேரம் மனமாக இருந்தார். அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. குடும்பம், சமூகம், தங்கையின் மகிழ்ச்சி. இறுதியாக அவர் மெதுவாக பேசினார். நான் உடனடியாக சம்மதிக்க முடியாது. ஆனால் உங்கள் இருவரின் நேர்மையை பார்க்கிறேன். கோமதியின் பிடிவாதத்தையும் பார்க்கிறேன். ஒரு நிபந்தனை. சதீஷ் தலையசைத்தான். என்ன நிபந்தனை அண்ணா? நீ சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும். என் தங்கையை நீ நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலைக்காரனாக அல்ல, சுயம்பதியாக வாழ வேண்டும். அதை நீ நிரூபித்தால் நான் சம்மதிக்கிறேன். சதீஷின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. செய்கிறேன் அண்ணா. உங்கள் நம்பிக்கையை நான் காப்பேன். அதற்கு பிறகு சதீஷ் முயற்சி செய்தான். ரகு சில உதவிகளை செய்தார். ஆலோசனை, சிறு முதலீடு. சதீஷ் ஒரு சிறிய கார் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கினான். முதலில் சிரமங்கள் இருந்தன. வாடிக்கையாளர்கள் குறைவு, போட்டி அதிகம். ஆனால் சதீஷின் உழைப்பும் நேர்மையும் வென்றன. விரைவில் நல்ல பெயர் கிடைத்தது. கார்கள் அதிகரித்தன, ஊழியர்கள் வந்தனர். சில மாதங்களில் சதீஷ் தன் காலில் நின்றான். ரகு மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தார். திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. கோமதியின் திருமணம் மிக விமரிசையாக நடந்தது. ஊர் முழுவதும் பேசியது. வேலைக்காரனின் காதல் வெற்றி பெற்ற கதை. சுமதி அண்ணி கண்ணீருடன் ஆசிர்வதித்தாள். என் தம்பி இப்போது என் மாமனார் மகன் என்று சிரித்தாள். இப்போது அவர்கள் அதே ஊரில் ஒரு அழகான சொந்த வீட்டில் வசிக்கிறார்கள். சிறிய தோட்டம், வாசலில் ஊஞ்சல், இரவில் நிலவொளி.
இரவு நேரங்களில் சதீஷ் கோமதியின் மடியில் படுத்து கவிதைகள் வாசிப்பான். மழை வரும்போது உன் நினைவு வருது என்று அவன் சொல்வான். கோமதி அவன் கூந்தலில் விரல்களை ஆட்டி, அந்த குளியலறை பூச்சி இன்னும் நினைவிருக்கு என்று சிரிப்பாள். ஒவ்வொரு மழையினாலும் அவர்கள் அந்த பழைய சம்பவத்தை நினைத்து ஒருவரை ஒருவர் இறுக அணைத்துக் கொள்வார்கள். மழை துளிகள் ஜன்னலில் விழும்போது அவர்களின் காதல் மீண்டும் பூக்கும். திருமணத்திற்கு பிறகான முதல் வருடங்கள் அவர்களுக்கு தேனிலவு போன்றவை. சதீஷின் சிறிய கார் டிராவல்ஸ் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து கார்களை சுத்தம் செய்வான். வாடிக்கையாளர்களுடன் பேசுவான். மாலை 6 மணிக்கு வீடு திரும்புவான். கோமதி வீட்டை ஒரு சிறிய சொர்க்கமாக மாற்றினாள். சமையலறையில் புதிய சமையல் முயற்சிகள், தோட்டத்தில் புதுச்செடிகள் நடுதல், இரவில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து சதீஷுடன் பேசுதல். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதெல்லாம் முதல் சந்திப்பு நாள் நினைவுக்கு வரும். அந்த ரயில் நிலைய பார்வை, அந்த குளியலறை தருணம், அந்த மழை முத்தம். ஒரு மழை நாள் மாலை வீட்டு மாடியில் அமர்ந்திருந்தனர். மின்சாரம் போயிருந்தது. கோமதி ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தாள். ஒளியில் அவள் முகம் மென்மையாக ஒளிர்ந்தது. சதீஷ், இன்னும் என்னை அண்ணி வீட்டு தங்கை மாதிரி பார்க்கிறியா என்று கேட்டாள். சதீஷ் சிரித்தான். இல்ல, இப்போ நீ என் உலகம், என் மனைவி, என் காதலி, என் எல்லாம். அவள் அணைத்து மழை பெய்யறப்போ எல்லாம் அந்த பழைய நாள் நினைவுக்கு வருது. உன் ஈரக்குந்த வாசனை, உன் நடுக்கம், உன் முதல் முத்தம் என்றான். கோமதி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த பூச்சி இல்லைனா நம்ம கதை இல்ல. அது தேவதை மாதிரி வந்து நம்மை இணைச்சது. அவர்கள் மழை சத்தத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். காதல் இன்னும் புதுமையாக இருந்தது. 2ஆம் வருடம் கோமதி கர்ப்பமானாள். சதீஷ் மகிழ்ச்சியில் பறந்தான். அவன் அவளுக்கு எல்லா வசதியும் செய்தான். டாக்டர் பார்வை, ஊட்டச்சத்து உணவுகள். இரவில் தூக்கம் வராமல் இருந்தால் கதை சொல்லி தூங்க வைப்பான். கோமதி சிரித்தபடி, நீ இப்போ என்னை ராணி மாதிரி பார்க்கிறியே, உன் வாக்கு நிறைவேறுது என்றாள். பிரசவ நாள் அருகில் வந்தபோது வெளியே பெரிய மழை பெய்தது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் சதீஷ் காரை ஓட்டினான். மழை அடித்தது, ஆனால் அவன் மனம் அமைதியாக இருந்தது. மருத்துவமனையில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. சதீஷ் கண்ணீர் வழிய பார்த்தான். இவதான் நம்ம காதலோட பலன் என்றான். குழந்தைக்கு பெயர் வைத்தனர் மழை. மழையின் வாசனையில் மலர்ந்த அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மழை வளர்ந்தாள். கண்கள் கோமதியைப் போல பிரகாசமானவை, சிரிப்பு சதீஷை போல அடக்கமானது. அவள் 5 வயதான போது ஒரு மழை நாளில் வெளியே ஓடி மழையில் நனைந்தாள். கோமதி பயந்து, மழை உள்ளவா என்று கத்தினாள். சதீஷ் சிரித்து, விடு, அவளுக்கு மழை இரத்தத்தில் இருக்கு என்றான். அவன் மழையை தூக்கி மூவரும் மழையில் ஆடினர். அந்த தருணத்தில் கோமதி நினைத்தாள், இதுதான் மகிழ்ச்சி. நம்ம காதல் இப்போ குடும்பமா மாறியிருக்கு. மழை வளர்ந்து 10 வயதானாள். அவள் பள்ளியில் முதல் ரேங்க் எடுத்தாள். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, அப்பா அம்மா உங்க லவ் ஸ்டோரி எனக்கு சொல்லுங்க என்றாள். சதீஷும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அவர்கள் முழு கதையை சொன்னார்கள். ரயில் நிலையம், பூச்சி, மழை, மாவு, முதல் அணைப்பு, அண்ணனிடம் சொன்னது திருமணம். மழை கண்கள் விரிய, வாவ், ரொம்ப அழகா இருக்கு. நீங்க 2 பேரும் இன்னும் லவ் பண்றீங்களா என்றாள். கோமதி சிரித்து, ஆமா கண்ணு, ஒவ்வொரு மழையினாலும் நம்ம காதல் புதுசா ஆரம்பிக்குது என்றாள். ஆனால் வாழ்க்கை சோதனைகள் இல்லாமல் இல்லை. சதீஷின் தொழிலில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஒரு முக்கிய வாடிக்கையாளர் சென்றார். வங்கி கடன் அழுத்தம் அதிகரித்தது. சதீஷ் இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தான். கோமதி அவனருகில் அமர்ந்து, நாம சேர்ந்தா எதையும் கடந்துடலாம். என் நகைகளை விற்று உதவி செய்கிறேன் என்றாள். சதீஷ் கண்ணீருடன், இல்ல, உன் நகை உன் மரியாதை, நான் சமாளிப்பேன் என்றான். அவன் கடினமாக உழைத்தான். புதிய ட்ரிப் எடுத்தான். இரவு நேர டிரைவ் செய்தான். புது வாடிக்கையாளர்களை தேடினான். மெதுவாக தொழில் மீண்டது. இப்போது அவரிடம் 15 கார்கள், ஒரு சிறிய ஆபீஸ், நல்ல ஊழியர்கள். ரகு அண்ணா வந்து பார்த்து, நீ என் தங்கையை நன்றா பார்த்துக்கிட்ட, நான் பெருமைப்படுறேன் என்றார். சுமதி அண்ணி மழையை தூக்கி, இவ என் பேத்தி என்று மகிழ்ந்தாள். மழை 15 வயதானாள். அவள் கல்லூரியில் சேர்ந்தாள். ஒரு மழை நாள் இரவு வீட்டில் மூவரும் அமர்ந்திருந்தனர். மின்சாரம் போயிருந்தது. மெழுகுவர்த்தி ஒளியில் சதீஷ் கோமதியின் கையை பிடித்தான். இன்னும் உன்னை முதல் முறை பார்த்த மாதிரி உணர்றேன் என்றான். கோமதி சிரித்து, நானும்தான். நம்ம காதல் மழை மாதிரி, சில சமயம் புயலா, சில சமயம் தூறலா, ஆனா எப்பவும் நிலைச்சிருக்கு. மழை குழந்தை சிரித்தாள். அப்போ நான் அந்த பூச்சியோட சின்ன வருஷனா இருக்கேன் போல. மூவரும் சிரித்தனர். வருடங்கள் சென்றன.
சதீஷும் கோமதியும் வயதானாலும் அவர்களின் காதல் இளமையாகவே இருந்தது. ஒரு மாலை பெரிய மழை பெய்தது. அவர்கள் ஜன்னல் ஓரம் நின்று மழையை பார்த்தனர். சதீஷ் அவளை இறுக அணைத்தான். இன்னும் உன்னை விடமாட்டேன், என்னாலும் விட முடியாது என்றாள் கோமதி. வெளியே மழை கொட்டியது. அவர்களின் காதலுக்கு என்றும் சாட்சியாக என்றும் புதிதாக வருடங்கள் வேகமாக ஓடின. மழை இப்போது 20 வயதை எட்டியிருந்தாள். கல்லூரியில் சிறப்பாக படித்து ஒரு நல்ல டிகிரியுடன் வெளியே வந்தாள். அவள் கண்கள் இன்னும் கோமதியைப் போல பிரகாசமாக ஒளிர்ந்தன. சிரிப்பு சதீஷின் அடக்கமான ஸ்டைலை பிரதிபலித்தது.